ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு நீங்க கும்பிடுற கடவுளா இருக்கட்டும், தெய்வமா இருக்கட்டும், ஸ்பிரிட்ஸா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும், நீங்க எந்த தெய்வம் வேணாலும் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, அவங்கள நெனச்சுக்கோங்க. அவங்க இன்னைக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளூ கார்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடவுள் வந்து நேர்ல வந்து இப்படிலாம் இரு, இதெல்லாம் நடக்குது. நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இப்போ இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட் மூலமா நமக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அட்வைஸ் என்ன? அவங்களோட அட்வைஸ் என்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு நெறைய அட்வைஸ் வந்திருக்கு. அடுத்தது டாரட் கார்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் என்ன? எப்படி நீங்க நடந்துக்கணும்? உங்க மனசுல உள்ள விஷயம் என்ன? இதெல்லாம் தான் டாரட் கார்ட்ஸ். நீங்க அழுகாதீங்க. கடவுளோட ஒரு செல்ல குழந்தை நீங்க. கடவுளோட அன்பான குழந்தை நீங்க. எதுக்கு அழுகணும்? கடவுள்கிட்ட தானே நம்ம இருக்கோம். கடவுளோட பிளெஸிங்ஸ் நமக்கு நெறையா இருக்கு. ஒரு சிச்சுவேஷனோ, ஒரு சந்தர்ப்பமோ, ஒரு சூழ்நிலையோ, நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விதமா தான் நம்மளுக்கு சஃபரிங்ஸ், சிச்சுவேஷன்ஸ் வருது. உங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு திரும்பி பாருங்க. கண்மூடித்தனமா நம்ம பாட்டுக்கு எல்லாரையும் நம்பக்கூடாது. நெறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இதுவரைக்கும் வந்து பொறுமையா இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் கஷ்டம்லாம். நெறைய நல்ல விஷயம் உங்கள தேடி நெருங்கி வந்துட்டுருக்கு. மத்தவங்கள வந்து உங்களுடைய தலைவிதியையோ, உங்களுடைய ஸ்டோரியையோ, உங்களுக்கு அட்வைஸ் பண்றதையோ எழுதுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு. பிஸி பீ மாரி நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருங்க. ஒரு ப்ரெசென்ட்ல இருங்க. ப்ரெசென்ட்லயே மைண்ட்ல வந்து அந்த சிச்சுவேஷனையே வந்து கனெக்ட் ஆகிருங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்கு போகாதீங்க. உங்கள ஃபர்ஸ்ட்டு நல்லா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. கேர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்க. செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சேரியட் ஒர்க்ஸ் வந்து நெறையா பண்ணுங்க. நெறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர் மத்தவங்களுக்கு உதவி பண்ற மாரி, நம்ம மத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது கடவுளுக்கு நமக்கு செல்ல குழந்தையா மாறிடுவோம். நெறைய பாசிட்டிவ் ஃபீலிங்ஸோட, எமோஷன்ஸோட நம்ம இருக்கும்போது, யுனிவர்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி இதுதான். ஒரு ஹாப்பினஸோட, பாசிட்டிவ் மோட்ல எப்பயுமே இருங்க. கடவுள் வந்து உங்கள பாதுகாப்பா எப்பயுமே புரொடெக்ட் பண்ணிட்டு, அவர் குழந்தை மாரி கையில கண்ணும் கருத்துமா உங்கள பார்த்துட்டுருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நெறையா வந்து ஒரு கஷ்டங்கள் இருக்கு. அது வந்து ஒரு கணவன் மனைவியா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும். காதலர்களா இருந்தா அதுல விரிசல் ஏற்பட்டிருக்கும். பிசினஸ்ல நிறைய சரிவு ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியில வர தெரியல. உங்களுக்கு மைண்ட்ல அதே போட்டு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, கவலையில இருந்த நீங்க, எனக்கு இப்போ வந்து அமைதி இருந்தா போதும், எனக்கு நிம்மதி இருந்தா போதும், நிம்மதியா நான் தூங்கணும், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ட்டு இப்போ நிறைய மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை தேடி உங்க மைண்டு போகுது. இன்னர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல கடவுள் வந்து உங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாரு. ஆனா நீங்க வந்து பல்ஸ்ல நடந்த விஷயங்களையே நினச்சிக்கிட்டு இன்னமும் அதிலிருந்து வெளியில் வராமல் கடவுள் கொடுக்குற அந்த டிவைன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. அதுதான் இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷன். நீங்களே லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து முன்னேறி உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசித்து, கடவுள் எல்லா விஷயமும் நல்ல விஷயமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததை நீங்கள் தான் கரெக்டாக எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி, எந்த சுச்சுவேஷனுக்கு எதை நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபண்டன்ஸும் இருக்குது. அதே சமயம் கெட்ட விஷயங்களை போகிறதுக்கு உண்டான வழியும் இருக்குது. அதை எது செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய ராஜபோக வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஃபர்டிலிட்டியான வாழ்க்கை, எல்லா விதமான அபண்டன்ஸும் இருக்குது. ஏன்னா ராஜாவாக இருக்கக்கூடிய தகுதி, எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தகுதி, கணவன் மனைவி வாழ்க்கை, குடும்பம், இது மாதிரி எல்லா விஷயமும் அபண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை, குட்டி, பணம் வரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.